नित्यानन्देश्वर परमशिवसमारम्भाम् नित्यानन्देश्वरि पराशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இந்த சத் சங்கத்திற்காக முகநூல் வழியாகவும் நித்யானந்தா இணையதள தொலைக்காட்சி வழியாகவும் கைலாச தொலைக்காட்சி வழியாகவும் கட்செவி மூலமாகவும் என்லைட்டன் ஜீவன் முக்தி செயலி மூலமாகவும் உலகம் முழுவதும் அமர்ந்திருக்கும் அன்பர்களையும் சீடர்களையும் பக்தர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்று நீங்கள் ஆழ்ந்து தியானிக்க வேண்டிய உயர்ஞான சத்தியத்தை கேளுங்கள். மனிதன் அடிப்படையில் தன்னை சுற்றி நிகழும் நிகழ்வுகளைச் சார்ந்தும் அதற்கு தான் ஏற்கனவே பதிந்து வைத்துள்ள சம்ஸ்காரங்களுக்கு ஆற்றுகின்ற எதிர்வினைகள் சார்ந்துமே தன்னை பற்றி தீர்மானிப்பதனால் மனிதன் தன் முழுநிலையை அடைவதற்கு, ஞானத்தின் உச்சத்தில் மலர்வதற்கு, ஞான ரீதியான ஜீவன் முக்த சமூக சூழல் அடிப்படை அவசியமாக இருக்கின்றது. ஆழ்ந்து கேளுங்கள். அதாவது உங்களை சுத்தி எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது, அதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, இது சார்ந்துதான் நீங்கள் உங்களை பற்றி தொடர்ந்து கருத்துக்களை உருவாக்குகிறீர்கள். உங்களையே நீங்கள் நம்புகிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமூகத்தையே ராட்சசத்தன்மையோட மாத்தணும்னு நினைக்கிற ராட்சசர்கள் உடனே மாத்திர முடியாது. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த ராட்சசத்தன்மையான நிகழ்வுகளை நிகழ வச்சு நீங்களும் பதட்டத்தோட அதுக்கு எதிர்வினை ஆற்றினாதான் உங்களை காப்பாற்றிக்க முடியும். உங்களை பதட்டத்தோட எதிர்வினை ஆற்றச் செய்து மெதுவா உங்களையும் அந்த ராட்சச தன்மை வாழ்க்கை முறைக்கு பழக்கிடுவாங்க. இதுதான் அவர்களின் முதல் வெற்றி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சுத்தமான சைவ வாழ்க்கை வாழ்ந்து நேர்மையோடு மது போதை வஸ்துக்கள் இல்லாமல் ஒரு தெளிவான ஆன்மீக வாழ்க்கை அமைதியா உங்க வீட்டுல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஜஸ்ட் எதிரில் பக்கத்துல அக்கம் பக்கத்துல ஒரு 4-5 வீட்டுக்காரங்க
மெதுவா தண்ணி அடிக்கிற பார்ட்டி நடத்துறது, லவுட் மியூசிக் போட்டு ஆடுறது, இவைகளையெல்லாம் உங்களுடைய ஆன்மீக நிம்மதி வாழ்க்கையை சீர்குலைக்கிற மாதிரி செயல்களில் ஈடுபடும் போது நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டி இருக்கும். ஒரு தரம் எதிர்வினை ஆற்றுவீங்க, ரெண்டாவது தரம் எதிர்வினை ஆற்றுவீங்க. சில நாட்கள்ல எதிர்வினை ஆற்றுகின்ற பலம் இல்லாமல் உங்களுடைய உடலும் மனமும் சோரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறை ஏதோ ஒரு வெற்றியடைந்த, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அசுரர்களின் மதுக்களிப்பு போதையும் அவர்களின் ஆபாச கூத்தும் நிச்சயமாக நம்முடைய அமைதியான இனிமையான வாழ்க்கை முறையை விட கலர்ஃபுல்லாத்தான் தோணும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ரசனையில் முதிர்ச்சி ஆன்மீகத்தின் குணம். ஆன்மீகத்தோட குணமே என்னன்னா, உங்களுடைய சுகம் துக்கம்னு நீங்க நினைக்கிற எல்லா வாழ்வை பற்றிய ரசனையிலும் முதிர்ச்சி வர துவங்கும். ஆனா ராட்சசர்களுடைய ஆட்டம் பெரும் துக்கமாக இருக்கும். அந்த ஆட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் நீங்க டயர்ட் ஆகிற நேரத்துல தான் உங்கள் மனம் உங்கள் மீது, உங்கள் ஆன்மீக பலத்தின் மீது, உங்கள் ஆன்மீக வாழ்க்கையின் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற நேர்மையை பற்றி, உங்கள் ஆன்மீக வாழ்க்கையின் தேவை, அதை நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கே இருக்கின்ற பலம், உங்களுடைய நேர்மை போன்றவைகள் மீதெல்லாம் சுய சந்தேகம் வர ஆரம்பிக்கும். சுய சந்தேகம் அப்படிங்கிறது கேன்சர் மாதிரி முடிஞ்சு போச்சு. சுய சந்தேகம் வந்த உடனேயே ராட்சசன் அவனுடைய ஆளை உங்கள் வீட்டுக்குள் அனுப்பிவிட்டான், உங்கள் உயிருக்குள் அனுப்பிவிட்டான். உங்கள் உயிருக்குள் அனுப்பப்படும் ராட்சசனின் தூதுவன்தான் சுய சந்தேகம். நமக்கு என்ன தோணும், நாமளும் இப்படியே தான் வாழ்ந்து பார்த்தோம் இந்த நித்யானந்த சாமி சொல்றதையே. தினம் சாயந்தரம் ஆனால் சத் சங்கம் தான் பார்க்குறோம், டிவி சீரியல் பார்க்காம. நமக்கு மட்டும் என்ன வாழுதான், டிப்ரெஷன் தான் வருது. எப்போ? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், டிப்ரெஷன்லேயே எதிராளிகள் ராட்சசர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு எப்போவோ ஒரு தரம் தான் வந்துட்டு போகும். ஆனால் இந்த சுய சந்தேகம் வந்தவுடன் அதை நீங்கள் எதிர்கொள்ள முடியாத பொழுது, சுய சந்தேகத்தின் முன் நீங்கள் வீழும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் ஆன்மீக சாத்தியக்கூறும் அழிந்து விடுகிறது. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி இஸ் டெஸ்ட்ராய்ட். உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை சாத்தியம் அழிக்கப்பட்டு விடுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி தான் தனித்தனி நபராக ஒவ்வொருவராக ஆன்மீக வாழ்க்கையின் சாத்திய கூறு அழிக்கப்படுகின்றது. கொடுமை என்னன்னா, களை வளர்ந்து, களை பிடுங்க எரியப்பட வேண்டிய களை வளர்ந்து பயிரின் உயிரை அழித்து விடுகிறது. சமூகத்தின் பயிர் யார்னா, பிரபஞ்சத்தின் உயர்ஞான சத்தியங்களை உயிருக்குள் வாங்கி அதை தங்கள் தினசரி வாழ்க்கை முறையாக அமைத்து கொண்டவர்கள். சமூகத்தின் ஞான பயிராக மாறியவர்கள் மெதுமெதுவாக
பிடுங்கி எறியப்பட வேண்டிய சமூக விரோத களை கும்பலால் பயிரின் உயிர் பறிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அளவு கடந்த ஆபாச விஷத்தாலே மெதுமெதுவாக கழுத்தை நெரித்து நீங்கள் அழிக்கப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு புரிந்தால்தான் விழித்துக் கொள்வீர்கள். குண்டு போட்டு குண்டு வெடிச்சு ரோட்லெல்லாம் பல பேர் செத்து ஆயுதங்களால் வெட்டப்பட்டு கற்பழிக்கப்பட்டு மக்கள் இறக்கின்ற அந்த காட்சி தான் போர்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது பொய். ஞான வாழ்க்கை வாழுகின்ற மனிதர்கள் மெதுமெதுவாக குன்றி மிச்சம் மீதி சிவஞான வாழ்க்கையை வாழுகின்ற சிலரும் குற்றுயிரும் கொலையுயிருமாக தங்கள் மீதே நம்பிக்கையை இழந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு இனத்திற்குள்ளே உட்சிதைவு வருவதே தங்கள் மீது நம்பிக்கை இழக்கும் போதுதான். உதாரணத்துக்கு ரவுடிகள் ராட்சசர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரே கட்சியா நிப்பாங்க, ஒரே இயக்கமா நிப்பாங்க. ஆனா சைவர்கள் ஞான வாழ்க்கை வாழ்வர்கள் சின்ன 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 குழுவா இருந்துகிட்டு அந்த குழுக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான சண்டை சச்சரவு இருந்துகிட்டு, காரணம் என்னன்னா நமக்குள்ளெல்லாம் வந்த சுய சந்தேகத்தினால் நம்மீதே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போனதனால் ஒன்றாக திரண்டு சத்தியங்களை ஒன்றாக உயிர் வாங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு நாமெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் உறவை மலர்த்தி கொள்வதற்கு இந்த ராட்சசர்களை அனுமதிக்கலைங்கய்யா. நாமெல்லாம் கேட்கறது உண்டு, ஏன் இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேரலன்னு. ஐயா, ஒன்னா சேர்ற அளவுக்கு நீங்கெல்லாம் பார்த்து பேசி பழகி ஒரு திங்க் டேங்க் உங்களுக்காக உருவாகிற அளவிற்கு ராட்சசர்கள் அனுமதிக்கவில்லை, தொடர்ந்து தாக்கினார்கள். எதிர்காலத்துல யாராவது ஒருத்தர் இந்து மதத்துக்கு திங்க் டேங்கா மாறிடுவாங்கன்னு தெரிஞ்சாலே அடி தாக்கு, ஆணிவேரோடு அறுத்தெறி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூலலிங்கத்தை கட்டும் பொழுதே ஆணிவேரோடு அறுத்து எறிந்து விடு. பூசலார் நாயனார் தன்னுடைய மனதிற்குள்ளே சிவாலயம் அமைப்பதற்கான மூலலிங்கத்தை அமைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூலலிங்கம்னா என்னன்னா, சக்தி மண்டலத்தாலே பாலாலயமாக தங்களுடைய உயிருக்குள்ளே பிராண பிரதிஷ்டை செய்வதற்காக அமைப்பதுதான் மூலலிங்கம். மூலவர் லிங்கம் வேற, மூலலிங்கம் வேற. மூலவர் லிங்கம்னா ஸ்தூலமா இருக்கும், கருங்கல்லாலோ அல்லது அந்த பல்வேறு விதமான தங்கத்தாலோ ஏதாவது வெள்ளியாலோ மரத்தாலோ எந்த பொருளால் வேண்டுமானாலும் செய்யப்பட்டு ஸ்தூலமா செஞ்சு வைக்கப்பட்டிருக்கிற லிங்கம் மூலவர் லிங்கம். மூலலிங்கம்னா தன்னுடைய உயிராலே தியானத்தாலே சக்தி மண்டலத்தாலே உருவாக்குவது மூலலிங்கம். நான் அந்த மேட்டூரிலே என்னுடைய போன ஜென்மத்திலே அமைத்த ஆலயத்தோட மூலலிங்கம் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னது அந்த சக்தி மண்டலம். மூலவர் லிங்கமான ஸ்தூல லிங்கம் இன்னும் அந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கு. நான் போய் அந்த கோயிலை பார்த்த பொழுது அது ஏற்கனவே முழுகிவிட்டு இருந்தது. தண்ணீர் வடியும் போது கூட சேறு சகதி சேர்ந்து முழுகிவிட்டது. அந்த கோயில் கருவறைக்குள்ள போக முடியாது யாரும். இப்போ என்னாலேயே போக முடியவில்லை. தூரத்திலிருந்தே பார்த்து போட்டோ வீடியோ எடுத்துட்டு வந்துட்டோமே தவிர, நான் மூலலிங்கம்னு சொன்னது சக்தி மண்டலத்தை, அந்த இடத்துல பிராண பிரதிஷ்டை பண்றதுக்கான சக்தி மண்டலத்தை போன பிறவியிலே நான் தான் உருவாக்கினேன். இப்ப அந்த சக்தி மண்டலம் என்னிடம் இருக்கின்றதுன்னு சொன்னேன். ஸ்தூலமான மூலவர் லிங்கம் கிடையாது. இந்த வார்த்தை இரண்டையும் புரிஞ்சுக்கோங்க. மூலலிங்கம் வேறு, மூலவர் லிங்கம் வேறு. மூலவர் லிங்கம்ங்கிறது
ஸ்தூலமாக பிசிக்கலா பிரதிஷ்டை பண்ணப்படுற லிங்கம். மூல லிங்கம்ங்கிறது அங்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற ஞான சக்தி மண்டலம். ராட்சச தீய சக்திகள் 2000 நான் இந்த கைலாயத்திற்கான மூலலிங்கத்தை, ஞான சக்தி மண்டலத்தை கட்டமைக்க துவங்கிவிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. உண்மையில 40 ஆண்டுகளாக, 40 41 பிறந்ததிலிருந்து இதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். பிறந்ததே இதுக்காக தானே. திருக்கைலாயத்தின் ஜீவன் முக்த சமுதாயமான ஜீவன் முக்த வாழ்க்கை முறை, ஜீவன் முக்த நாகரீகத்தை, என்லைட்டன் சிவிலைசேஷனை பூமியிலே மலரச் செய்வதற்காகத்தான் பிறந்ததே. பிறந்ததிலிருந்தே இந்த திருப்பணி பெரும்பணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். 3 வயதிற்குள் அந்த காலகட்டத்திலே இருந்த சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள் எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்து அவதார புருஷன் என்று ரெக்கக்னைஸ் பண்ணி பயிற்சிகளை துவங்கினார்கள். அப்ப எடுக்கப்பட்ட போட்டோ தான் அந்த முதல் போட்டோ, முதல் புகைப்படம். தண்டமும் சின்முத்ரையும் தாங்கி காவியோடு எடுக்கப்பட்ட முதல் புகைப்படம். அந்த புகைப்படம் எடுத்த போட்டோகிராஃபர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் திருவண்ணாமலையில. அவர் தான் சொன்னாரு, இந்த சாமியார்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த சாமிக்கு காவிய கட்டி துண்ணூறு பூசி இந்த கோலை கொடுத்து நிக்க வச்சு போட்டோ எடுக்க சொன்னாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிறந்ததிலிருந்து ஜீவன் முக்த நாகரீகத்தை மலர வைப்பதற்காகத்தான் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு 22, 23 வயசாகும் பொழுதுதான் பொதுவெளியில் பொதுமக்களுக்கு தெரியற மாதிரி என்னுடைய செயல்பாடுகள் நிகழத் துவங்கியது. 2000 ஆண்டு மெதுமெதுவா மக்களுக்கு இந்த சக்திகளை வெளிப்படுத்துவதற்கு தீட்சை அளித்து இந்த ஞானத்தின் ஜீவன் முக்த நாகரிகத்தை மலரச் செய்வதற்கு செயல்பட துவங்கினேன். பொதுவெளியில தெரிகிற மாதிரி உடனே துவங்கினார்கள் தாக்குதலை, உடனே தாக்குதலை துவங்கினார்கள். ராட்சச தீய சக்திகள் ஒரு சிறு, நாம அவங்களை எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை, அவர்களுக்கு மாற்று கருத்தோடு நாம செயல்படணும்னு கூட அவசியம் இல்லை. அவர்களுக்கு மாற்று கருத்தோடு நாம உயிரோடு இருக்கோம்னு தெரிஞ்சாலே போதும், தாக்க துவங்கி விடுவார்கள். 20 ஆண்டுகளாக உயிர் மீது, உடல் மீது, உடைமைகளான ஆசிரமங்கள் மீது பொன்னே தந்தாலும் பொருளே வந்தாலும் இறைவனை மறப்பது சரியாகுமா? தடங்களுக்கு வருந்துகிறோம், ஆழ்ந்து கேளுங்கள். 20 ஆண்டுகளாக உடல் மீது தாக்கு, என் உடல் மீதும் உயிர் மீதும் கைலாயங்களான இந்த ஆசிரமங்கள் மீதும் கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவோம், ஐடென்டிட்டி மீதும் நற்பெயர் புகழின் மீதும் எல்லாவற்றின் மீதும் தொடர்ந்து நடத்தப்படுகின்ற தாக்குதலையும் மீறி என் குறிக்கோள் ஒன்றின் பலத்தால் மட்டுமே
பரமசிவ பரம்பொருள் இந்த உடல் மனதின் மூலமாக, இந்த உயிர் மூலமாக தன்னுடைய பெரும்பணியான திருக்கயிலாயத்தை, ஜீவன் முக்த நாகரீகத்தை பூமியில் செய்தே தீருவது என்கின்ற தெளிவோடு இருப்பதனால், அவருடைய அருட்சக்தியினால், பேரருள் பிரவாகத்தினால், மகாகால பைரவனும் மகாகாளியும் காப்பதனால்தான் இன்னமும் உயிரோடும் உயிர்ப்போடும் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆழ்ந்து கேளுங்கள். இன்னும் சில விஷயங்கள், சத்தியங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த திருக்கயிலாயத்தை, ஜீவன் முக்த நாகரீகத்தை மலர வைப்பதுன்ற அந்த உயிரின் குறிக்கோளை அருணகிரி யோகீஸ்வர பெருமான் எனக்குள் ஆழ்ந்து பதிந்தார். அதற்கு தேவையான சக்திகள், சத்தியங்கள் எல்லாவற்றையும் அளித்தார். அப்போதிலிருந்து இவைகளை உலகத்தோடு பகிர்ந்து கொள்வதற்கு என்னை நானே தயார்படுத்திக் கொண்டு, அதற்காக என்னோடு சேர்ந்து இந்த பரமசிவனின் பெருந்திருப்பணி செய்வதற்கு, பரமசிவ சேனையாக மாறுவதற்கு தயாராக இருக்கின்ற நபர்களை தேடி உலகம் முழுவதும் இந்த ஜீவன் முக்த நாகரீகம் செய்கின்ற திருப்பணியை செய்து கொண்டே இருக்கின்றேன். 3 வயதிலே என்னுடைய குருமார்கள், அவதார புருஷர்கள், சித்தர்கள் என்னை உடல் தாங்கி வந்திருக்கின்ற பரமசிவ பரம்பொருளின் அவதாரம் என்று உணர்ந்து பயிற்சிக்காக என்னை தயார் செய்த பொழுது, தேவைப்படும் பயிற்சிகளுக்கான, என்னை மலர வைப்பதற்கான அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. இந்த காவியும் இந்த ருத்ராட்ச மாலையும் இன்னமும் நம்மிடம் இருக்கின்றது. சின்முத்திரையோடு இந்த புகைப்படத்தை எடுத்த போட்டோகிராஃபர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றார். திருவண்ணாமலையில் எடுக்கப்பட்ட புகைப்படம். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதை பற்றி எனக்கு நினைவில்லை. எனக்கு இந்த நிகழ்ச்சி நினைவிருக்கின்றது. முன்னோர்கள், முதியோர்கள், மூத்தோர்கள், சான்றோர்கள் எல்லாரும் ஒன்று கூடி என்னை நடுவில் அமர வைத்து பல்வேறு விஷயங்களை சிந்தித்து யோசித்து வேறு வேறு விதமான செயல்களை எல்லாம் செய்து அதெல்லாம் நினைவில் இருக்கின்றது. ஆனா இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது எனக்கு நினைவில் இல்லை. இந்த போட்டோகிராஃபர் சொன்ன பிறகுதான் நமக்கு தெரிந்தது இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதுன்னு. ஊர்ல அவர் தான் ரொம்ப பாப்புலரான போட்டோகிராஃபர். அப்பெல்லாம் உண்மையில ஓரிருவர் தான் இருந்தார்கள். இவர் தான் பாப்புலரான போட்டோகிராஃபர். எல்லா புகைப்படமும், என்னுடைய வாழ்க்கை சார்ந்த எல்லா படமும் இவர் தான் எடுத்திருக்கார், இவர் தான் எடுத்தார். இன்னமும் அந்த ஒரிஜினல் நெகட்டிவ்ஸ் எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்கு. சேதுன்னு பேரு, திருவண்ணாமலையில் இன்னமும் இருக்காரு. அந்த
அந்த வயதில் துவங்கி இன்று வரை கொண்ட கொள்கை மாறாது பரமசிவ பரம்பொருள் அளித்த தைரியத்தினால் உயிர் பொறுப்பினால் உயிர் நேர்மை இன்டெகிரிட்டி, உயிர் உண்மை ஆத்தென்டிசிட்டி, உயிர் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி, உயிரையே உருக்கி உலகோடு பகிர்ந்து கொள்ளும் பெரும் கருணை என்ரிச்சிங், இந்த நான்கையும் என்னுடைய குருநாதன் உயிர்காதலன் அருணகிரி யோகீஸ்வரன் பரமசிவ பரம்பொருள், அருணகிரி யோகீஸ்வர பரமசிவ பரம்பொருள் எனக்குள் ஊற்றியதனால் எனக்குள் இந்த நான்கையும் உயிர் நேர்மை, உயிர் உண்மை, உயிர் பொறுப்பு, உயிர்கருணை, இந்த நான்கையும் எனக்குள் மலரச் செய்ததனால் அதன் சக்தியினாலும் பலத்தினாலும் இந்த ஜீவன் முக்த நாகரீகம் செய்தே வைப்பதென்று திருக்கயிலாயத்தை பூமியில் மலரச் செய்தே தீருவதென்று ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இதை மலரச் செய்தே தீருவதென்று தொடர்ந்து தயங்காது மயங்காது கலங்காது எந்த தாக்குதலுக்கும் தயங்காது எம்பெருமான் அருளாலே பரமசிவ பரம்பொருளின் பேரருளாலே பெரும் பாதுகாப்பினாலே இயங்கிக் கொண்டே இருக்கின்றேன், இயங்கிக் கொண்டே இருப்பேன். ஆழ்ந்து கேளுங்கள். தனி மனிதனுக்கு மட்டும் ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை, பரமசிவ ஞானத்தை கொடுப்பது என் நோக்கம் அல்ல. ஜீவன் முக்த சமுதாயத்தையே உருவாக்கி வச்சாத்தான் இந்த பரமசிவ ஞானம் உயிரோடு இருக்கும். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பரமசிவ ஞானத்தை வாழுகின்ற ஞானிகள், அவதார புருஷர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஐயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன், இரு மனிதன் மட்டும் ஜீவன் முக்தரா சித்தரா எங்கேயோ ஒரு மூலையில உருவாய் வாழ்ந்துட்டு அந்த மாதிரி சில மனிதர்களை மட்டும் உருவாக்குறது என்னுடைய வேலை, கடமை இல்லைங்கய்யா. ஆயிரக்கணக்கான ஜீவன் முக்தர்கள், சித்தர்கள் மலருவதற்கு ஆன ஜீவன் முக்த நாகரீகத்தை உருவாக்கி வைக்கிறது. அதாவது ஒருத்தர் புத்திஸ்ட் மாங்கா போறதுக்கு பெரிய முயற்சி தேவையில்லை. தலாய் லாமா மாதிரி அவதார புருஷர்கள் வரணும்னா ஒரு பெரிய புத்த ஞான சமுதாயம், புத்த ஞான மண்டலம் வேணும். அதே மாதிரி ஒருத்தர் எங்கேயோ பரமசிவ ஞானத்தை அடைந்து சித்தராக மாறுவது பெரிய விஷயம் இல்ல. பல அவதார புருஷர்கள் மீண்டும் மீண்டும் பூமிக்கு வந்து தங்களை மலர்த்தி கொண்டு பல்வேறு விதமான ஞான சக்திகளை வெளிப்படுத்துற பரமசிவ ஞான மண்டலம் ஏற்படுத்தணும்னா நம்முடைய குருகுலங்கள் வேணும்.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வேலை சாதாரணமான ஒருவரை இருவரை ஜீவன் முக்தர்களாக மாற்றுகின்ற சாதாரண வேலை அல்ல. பரமசிவ ஞான மண்டலத்தை உருவாக்குவதன் மூலம், கைலாச ஞான மண்டலத்தை உருவாக்குவதன் மூலம், கைலாச ஞான விஞ்ஞானத்தை வாழுகின்ற ஜீவன் முக்த நாகரீகத்தை உருவாக்குவதன் மூலம் ஆயிரக்கணக்கான அவதார புருஷர்கள் வருகின்ற குருகுலங்களை உருவாக்கி வைப்பதுதான் என்னுடைய பணி. நம்முடைய குருகுலங்கள் அதுக்காகத்தான் உருவாக்கப்படுகின்றன. ஏற்கனவே ஸ்கந்தமாதா ஒரு குழந்தை என்லைட்டன் பேபி வந்துருச்சு. வந்தது மட்டுமல்லாமல் அது மலர துவங்கி விட்டது. திருவண்ணாமலையிலே அந்த குழந்தை மலர துவங்கி விட்டது. அருணகிரி யோகீஸ்வர பெருமான் நேரடியாக பொறுப்பேற்று அந்த குழந்தைக்கு எல்லா ஞான சத்தியங்களையும் சக்திகளையும் அருளத் துவங்கிவிட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுபோன்று ஆயிரக்கணக்கான ஞான குழந்தைகள் மலர்ந்து பரமசிவ ஞானத்தை மலர வைப்பதற்கான எனர்ஜி ஃபீல்டு தான் இந்த கைலாயங்கள். நான் உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற கைலாயங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில பேர் நினைக்கிறதுண்டு, நான் சின்சியராத்தான் ஆதீனத்துக்கு போனேன், ஆனா என்னால் அங்க இருக்க முடியலையே, ஏன்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அளவுக்கு மீறி இந்த தீய சக்திகள் அளித்த விஷங்களை நீங்கள் குடித்து விட்டீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற நச்சுத்தன்மை, நச்சு மன அமைப்பின் அளவு அதிகமாக இருந்ததனால் உங்களை நீங்களே டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஜீவன் முக்தியில் மலரச் செய்து கொள்வதற்கான வேகம் உங்களுக்குள் குறைந்து விட்டிருந்தது. அதனாலதான் ஆதீனத்திற்கு போனாலும் சில நேரத்தில் அந்த வாழ்க்கையை ஆழ்ந்து வாழ முடியாமல் தவிப்பது. இன்றோ நாளையோ குறிக்கோளை விடுவதில்லை. இருந்தாலும் வாழ்ந்தாலும் இறையனார் காட்டிய பரமசிவ ஞானமே இருப்பு. அது சார்ந்தே வாழ்வது அப்படிங்கிற உயிருக்கு நேர்மை. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள். நீங்க பல பேர் ஆதீனத்துக்கு வந்தவர்கள், நம்ம ஆசிரமத்துக்கு வந்து ஆனா ஆதீனவாசியா ஆசிரமவாசியா இருக்க முடியாம போனவர்கள். அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல நினைக்கிறது இதுதான். நீங்க தனி மனிதன் ஜீவன் முக்தனா ஆயிடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தேடுதலும் நேர்மையும் இருக்கும். அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நான் செஞ்சிட்டு இருந்த வேலை, என் நோக்கம் ஒரு ஜீவன் முக்த சமுதாயத்தையே மலர வைப்பது. அதற்கான பொறுப்புகளை நீங்க எடுக்கும் பொழுது வெளியிலிருந்து இந்த ராட்சச தீய சக்திகள் நம்மளையெல்லாம் தாக்கின போது அதை தாங்குகிற அளவிற்கு உங்களுக்கு ஞான பலம், ஆன்ம பலம் இல்லாமல் போயிருந்திருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. பக்தர்களாக இருக்க முடியாமல் விலகியவர்கள், ஆதீனவாசிகளாக, சந்நியாசிகளாக, பிரம்மச்சாரிகளாக, குருகுலவாசிகளாக, குருகுல குழந்தைகளாக எந்த விதத்திலாவது என்னோடு சங்கத்தோடு தொடர்பில் வந்து
தொடர முடியாமல் போன யாரையும் நான் ஒரு சிறு குறை கூட சொல்ல மாட்டேன். காரணம் என்ன? நம் மீது நடத்தப்பட்டது பூதாகரமான ராட்சச தீய சக்திகளின் கொடும் தாக்குதல். அந்த தாக்குதலை தாக்குப்பிடிப்பதற்கு முடியாமல் தனிமனித தேடுதல், ஜீவன் முக்தியை நோக்கி தனிமனித தேடுதல் இருந்தாலும் சாமி மேல பக்தி இருக்கான சங்கத்துல வாழ நம்மளால முடியல அப்படின்னு விலகியவர்கள் யார் மீதும் எனக்கு எந்த இன்கம்ப்ளீஷனும் இல்லை. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம மீது நடத்தப்பட்டது மிகப்பெரிய ராட்சச தீய சக்திகள் நடத்திய ஆன்மீக தாக்குதல், வெறி தாக்குதல். அந்த வெறி தாக்குதலால நம்மை நாமளே காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம இன்டர்னல் கட்டுப்பாடுகளையும் ரொம்ப அதிகமான கட்டுப்பாடுகளை வைக்க வேண்டி இருந்தது. அதாவது இந்த தீய சக்திகள், தாக்குதல் நடத்திய தீய சக்திகள் வெளியிலிருந்து தாக்குனது மட்டும் இல்லாம உள்ள இருந்து சங்கத்தை அழிக்க பார்த்தார்கள். உள்ளுக்குள்ள ஒரு 2 பேரை அனுப்பி ஏதாவது குற்றங்கள் செய்ய வச்சு, அது சங்கம் அந்த குற்றத்தை செய்வதாக சங்கத்தின் நற்புகழை பெயரை பாதிக்க வைத்து, அந்த சங்கத்துக்குள்ள மக்கள் இல்லாதவாறு அமைதியாக நிம்மதியாக நாம் வாழ முடியாதவாறு, எப்படி ரிஷிகள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் காடுகளில் தவம் செய்யும் பொழுது, யாகம் செய்யும் பொழுது, நம்ம ராமாயண மகாபாரதத்துல படிக்கிறோம் இல்லையா, விஸ்வாமித்திரர் யாகம் பண்றதுக்கு ராட்சசிகளும் ராட்சசர்களும் தொந்தரவு செய்தார்கள்னு. அது மாதிரி இந்த திருக்கைலாயத்தை, ஜீவன் முக்த நாகரீகத்தை உருவாக்குகின்ற ஞான விஞ்ஞான யஞத்தை நான் செய்யும் பொழுது, செய்ய துவங்கியதும் இந்த தீய சக்திகளும் ராட்சசர்களும் கடும் வேகத்தோடு தாக்கினார்கள். அவர்கள் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாதல் சிதறி ஓடிய பக்தர்கள், சீடர்கள் மீது எந்த விதமான மனக்குறையும் எனக்கு இல்லை. ஏன்னா உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் தனிமனித ஜீவன் முக்தி. ஆனா நான் செஞ்சிட்டு இருந்தது ஒரு பெரிய சமூக ஜீவன் முக்த நாகரீக மறுமலர்ச்சி. என் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உங்கள் மீதும் நடத்தப்பட்டதனால் நிறைய பேரால தாக்கு பிடிக்க முடியல. பாவம். இப்போ ஒரு நற்செய்தி என்னன்னா, நான் அங்க இல்லாததுனால இதற்கு மேல் தீய சக்திகள் தாக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் குறிக்கோள் என்னை அழிக்க வேண்டும்ன்றதான். ஆனா நாங்க இல்லாததுனால தாக்க மாட்டார்கள். தாக்குதலுக்கு பயந்து, தாக்குதலை தாங்க முடியாமல் இன்டர்னலாவும் எக்ஸ்டர்னலாவும் விலகிய அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், குருகுலவாசிகள், சந்நியாசிகள், பிரம்மச்சாரிகள் உங்கள் அனைவருக்கும் கைலாயத்தின் கதவுகளை ஆபத் சந்நியாசத்தின் மூலம் மீண்டும் திறக்கிறேன், வாருங்கள். இதற்கு மேல் உங்களை தாக்குவதற்கு அங்கு யாரும் இல்லை. நீங்கள் எல்லோரும் வந்து வாழ்ந்து ஜீவன் முக்த நாகரீகத்தை மலர வைப்பதற்காகத்தான் என்னுடைய ஆசிரமங்களையும் ஆதீனங்களையும் நான் தியாகம் செய்து விட்டேன். நான் அங்க இருக்கிற வரைக்கும் இவர்கள் எந்த ஆசிரமத்தையும் ஆதீனத்தையும் இந்த ராட்சச தீய சக்திகள் நிம்மதியா நடக்க விடமாட்டார்கள். என்னை அழிப்பதற்காக ஆசிரமங்களையும் ஆதீனங்களையும் தொடர்ந்து தாக்குவதனால் ஆசிரமங்களும் ஆதீனங்களும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இயங்க முடியவில்லை. உங்களுடைய தினசரி கடமைகளான பூஜை, தியானம், யோகம் இவைகளை செய்ய முடியவில்லை. அதனால்தான் திவ்ய சரீரமாக அர்ச்சாவதாரமாக என்னை எல்லா ஆசிரமங்களிலும் பீடங்களிலும் ஆதீனங்களிலும் பிரதிஷ்டை செய்துவிட்டு
என் திருமேனியை பாதுகாப்பாக எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் அங்கு இல்லாததனால் என்னை அழிக்க முடியாது என்பதனால் எந்த தாக்குதலையும் இதற்கு மேல் யாரும் செய்ய மாட்டார்கள். கவலைப்படாதீர்கள். யார் யாருக்கெல்லாம் ஜீவன் முக்தியின் மீது ஆர்வமும் ஈடுபாடும் பக்தியும் இருந்து நான் சொல்லுகின்ற சத்தியங்களை வாழ வேண்டும் என்று விருப்பம் இருந்து ஆதீனத்திற்கோ நமது சங்கத்திற்கோ ஆசிரமங்களுக்கோ குருகுலத்திற்கோ பக்தர்களாக சத்சங்க மையங்களுக்கோ ஏதாவது ஒரு காலத்தில் 2000 இன்று வரை ஏதாவது ஒரு காலத்தில் வந்து தொடர்ந்து வாழ்ந்து தொடர்ந்து கடைபிடித்து இருக்க முடியாமல் ஏதேதோ காரணங்களுக்காக வெளியேறியிருந்தால் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கதவை திறக்கின்றேன். திருக்கயிலாயத்தின் கதவுகள் திறக்கின்றன. வாருங்கள். வாருங்கள். ஜீவன் முக்த நாகரீகம் செய்வோம். திருக்கயிலாயம் மலரச் செய்வோம். திருக்கயிலாயத்தின் ஞான விஞ்ஞானத்தை மலரச் செய்வோம். பரமசிவ ஞான விஞ்ஞானத்தை மலரச் செய்வோம். வாருங்கள். அதிர்ஷ்டவசமாக பரமசிவ பரம்பொருள் 1200 சொத்துக்களை நமக்கு அளித்திருக்கின்றார். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்போ இந்த தீய சக்திகள் தேடுவாங்க, இவர்கிட்ட நாம நிறைய ஆட்டைய போட்டமேடா, இன்னும் 1200 சொத்து வச்சிருக்காரா, எங்க வச்சிருக்காருன்னு தேட ஆரம்பிப்பாங்க. இந்த தீய சக்திகள் நம்ம ஆட்டைய போட்டு திருநது மிஞ்சன இன்னமும் 1200 வச்சிருக்காரா, லிஸ்ட தேடுறா, எங்கெங்கெல்லாம் நித்யானந்தா போர்டு இருக்குன்னு. தீய சக்திகள் திருடியது போக எஞ்சி 1200 சொத்து கைலாயத்திற்கு இருக்கின்றது. எங்கெங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. எனிஹவ், இந்தியா முழுவதும் இருக்கின்றது. அன்பர்களே, பக்தர்களே, சீடர்களே, யார் யாரெல்லாம் பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ உங்கள் எல்லோருக்கும் கைலாயத்தின் கதவுகளை திறக்கின்றேன் இந்த ஆபத் சந்நியாசத்தின் மூலமாக. இன்னொன்னு, வெறும் சந்நியாசிகளுக்கு மட்டுமல்ல, கிரகஸ்தர்கள், குருகுலங்கள் எல்லாருக்கும் கதவுகளை திறக்கப் போகின்றேன். முதல்ல அடுத்த ஒரு மாதத்திற்கு ஆபத் சந்நியாசம் ஏற்று வந்து நம்மோடு இருந்து இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைப்பதற்கான கட்டமைப்பை அமைக்கின்றேன். கடந்த 2 நாட்களில் மட்டும் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆபத் சந்நியாசம் ஏற்று ஆதீனங்களை நோக்கி வேக வேகமாக உலகமெங்கும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் சில 1000 பேராவது ஆபத் சந்நியாசம் ஏற்று பல்வேறு ஆதீனங்களில் ஒன்று சேர்ந்து திருவண்ணாமலை, சேலம் ஆதீனங்கள் பெண்களுக்கும், மதுரை, ராஜபாளையம், காசி போன்ற ஆதீனங்கள் ஆண்களுக்கும், கிரகஸ்தர்கள் மற்றும் குருகுல குழந்தைகளாக வருபவர்களுக்கு விடுதி ஆதீனம், பெங்களூரு ஆதீனம் என்று பல்வேறு ஆதீனங்களையும் பிரித்து ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, கிரகஸ்தர்களுக்கு தனியாக, குருகுல குழந்தைகளுக்கு தனியாக என்று எல்லாவற்றையும் சீரமைத்து கட்டமைக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். கைலாயத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது. ஏற்கனவே
இருக்க முயற்சித்து தோற்றவர்கள் கவலைப்பட வேண்டாம். அது உங்கள் குற்றமல்ல. நம்மை தாக்கிய தீய சக்திகள், ராட்சச தீய சக்திகள், அவைகளை நம்மிடமிருந்து காத்துக் கொள்வதற்காக நாம் நமக்கே வகுத்துக் கொண்ட விதிமுறைகள் கடுமையாக இருந்ததனால் பல பேரால் இருக்க முடியாமல் வெளியேற வேண்டிய கட்டாயம் வந்தது. இது காலத்தின் கோலம். உங்கள் தவறுமல்ல, சங்கத்தின் தவறுமல்ல, என் தவறுமல்ல. நம் மீது தாக்குதல் நடத்திய ராட்சச தீய சக்திகளின் தவறு. இதை புரிந்து கொண்டு யார் யாரெல்லாம் ஜீவன் முக்த நாகரீகத்தை, கைலாசத்தின் ஞான விஞ்ஞானத்தை, பரமசிவ விஞ்ஞானத்தை உலகத்தில் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அவர்கள் எல்லோரும் ஒன்று திரளுங்கள், வாருங்கள். சேரவாரீர் ஜெகத்தீரே. பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் நாம் வாழ்ந்து உலகையெல்லாம் வாழ வைப்போம். உயிர் நேர்மையும், உயிர் உண்மையும், உயிர் பொறுப்பும், உயிர் கருணையும் தாங்கி பரமசிவ விஞ்ஞானத்திற்கு உயிர் நேர்மையோடு இருந்து, பரமசிவ விஞ்ஞானத்துக்கு உயிருண்மையோடு வாழ்ந்து, பரமசிவ விஞ்ஞானத்தை உயிர் பொறுப்போடு ஏற்று, பரமசிவ விஞ்ஞானத்தை உலகிற்கெல்லாம் உயிர்கருணையோடு வழங்கி வாழுவோம். வாருங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லாரும் இந்த ஆதீனத்துக்கு, குருகுலத்திற்கு, சங்கத்துக்குள்ள வந்துட்டு இருக்க முடியாம போனவங்க. நீங்க எல்லாம் விதை மாதிரி முளைத்து வரும் பொழுதே ஆடு மேய்ந்து அழித்து விட்டது. ஆடு அல்ல இது, வெறும் ஆடு அல்ல, ராட்சச தீய சக்தி எனும் ஆடுகள். உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைக்கின்றேன், வாருங்கள். திருக்கயிலாயத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றது. சின்ன சின்ன இன்கம்ப்ளீஷன்ஸும் அரகன்ஸையும் ஈகோவையும் விட்டுட்டு எதிர்காலத்தை பாருங்கள். எதிர்காலத்தை சார்ந்து முடிவெடுங்கள். கடந்த காலம் சார்ந்து முடிவெடுத்தவன் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறான். எதிர்காலத்தை பார்த்து முடிவெடுப்பவன் வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்கிறான். எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து, எதிர்காலத்தின் சாத்தியத்தை சிந்தித்து, பாசிபிலிட்டி ஆஃப் த ஃபியூச்சரை பார்த்து முடிவெடுக்கிறவன் எல்லாம் வாழ்க்கையிலே வெற்றி அடைகின்றான். கடந்த காலத்தின் வலிகளை சார்ந்தே முடிவெடுப்பவன் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறான். எதற்காக? நம் எதிர்காலம் அமைய வேண்டுமென்று தெளிந்த முடிவோடு இருப்பவர்கள், புரிந்து கொள்ளத் தயாராக இருப்பவர்கள், கடந்த காலத்தின் வலிகளை, துக்கங்களை துறந்து விட்டு வாருங்கள். கைலாயத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றது. யார் யாருக்கெல்லாம் தங்கள் வாழ்வில் ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை, பரமசிவ ஞானத்தை, பரமசிவ விஞ்ஞானத்தை வாழ வேண்டும் என்றும் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்றும் ஆழ்ந்த தேடுதலும் தேவையும் பொறுப்பும் இருப்பதாக உணர்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் வாருங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
கடந்ததைச் சார்ந்து வாழ்க்கை அமைவதில்லை. எதிர்காலம் சார்ந்துதான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரு சின்ன சீனை டிஸ்கிரைப் பண்றேன், கேளுங்கய்யா. நான் பிறந்து திருவண்ணாமலையில வளர்ந்த போது சிறு குழந்தையாக காலையில எந்திரிச்சு வெளியில வந்து நின்னா எந்திரிக்கிறதே கோவில் மணி சத்தம் கேட்கும். யானை மீது குமரகோவிலிருந்து திருமஞ்சன கோபுர தெருன்னு தெற்கு வீதி இருக்கு. கோயிலுடைய தெற்கு பக்கமா இருக்கிற வீதி. அந்த வீதியில குமரகோவில்ல இருந்து யானை மீது திருக்கையிலாய வாத்தியம் வாசித்துக் கொண்டு தீர்த்தம் கொண்டு செல்வார்கள் பெருமானுடைய ஆலயம் திறப்பதற்காக. அந்த சத்தம் கேட்டுதான் எந்திரிப்போம். எந்திரிச்சு ரெடியாகி கோயிலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பார்க்கறதுக்கு போவோம். பார்த்தா ஒவ்வொரு வீட்டில இருந்து அந்த வீட்டினுடைய முதியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் தயாராகி நான் கோயிலுக்கு போய் சேர்றதுக்குள்ள கோவில்ல இருந்து ஒரு 500 மீட்டர்லாம் சொல்ல முடியாது. கரெக்டா அளந்து பார்த்தா கட்டாயம் 500 மீட்டர் கம்மியாத்தான் இருக்கும். நான் பிறந்து வளர்ந்த அந்த வீடு. கோயிலுடைய மாட வீதிகளிலே ஒன்று. அதனால கோவில்ல இருந்து தனியா இருக்கிற வீடுன்னு கூட சொல்ல முடியாது. கோயிலுடைய மாடவீதி பாகங்களில் ஒன்று. திருவண்ணாமலையிலே 7ஆம் பிரகாரம்னு சொல்வார்கள் அந்த மாடவீதிய. அந்த மாடவீதியிலே ஒன்று. எல்லா முதியவர்களும் பெரியவர்களும் குளித்து விட்டு திருநீர் பூசி சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டே கோவில்ல கதவு திறக்கிறதுக்காக வந்து நிற்பார்கள். அந்த ஹூ இஸ் ஹூன்னு சொல்லும் இல்லையா, அதாவது அந்த ஊர் பெரியவர்கள் அத்தனை பேரும் காலையில் அங்க ஆஜராயிருப்பார்கள். நினைக்கும் பொழுதே நெஞ்சு நிறைகின்றது. அங்க பேச்சே எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு கோவில்ல என்ன திருவிழா, எல்லாமே பரமசிவனை சார்ந்தே இருக்கும். என்னுடைய பாட்டனார் ஒருத்தர், தாத்தாவினுடைய தம்பி, அவருக்கு பேரே எக்ஸ்பிரஸ் தாத்தான்னு பேரு. எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் அண்ணாமலை, நிக் நேம் வந்து எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல வீட்டுல இருந்து நேரா கோவிலுக்கு வருவாரு, தரிசனம் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்லயே திரும்ப போவார். அதனால அவர் எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட அண்ணாமலையாரை தரிசனம் செய்யாமல் அவர் இருந்ததில்லை. இந்த தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்லுதல்ன்ற பழக்கத்தை அழித்ததே டிவி சீரியல் தாங்க. டிவி சீரியலை கொண்டு வந்ததனால் ஆயிரக்கணக்கான ஆலயங்களிலே ஒரு கால பூஜை நிகழாமல், மாலை விளக்கேற்றி வழிபாடு நிகழாமல் ஆலயங்கள் பலவும் அழிந்ததற்கான காரணம் டிவி சீரியல். எதற்காக இழந்தோம் இந்த மிகப்பெரிய இனிமையான சமுதாயத்தை? நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் அந்த நேரத்துல திருவண்ணாமலையில இருந்து எல்லாருமே ஜீவன் முக்தர்கள் ஆயிட்டாங்கன்னு சொல்ல வரல. ஆனா பல பேர் ஜீவன் முக்தர்கள் ஆவறதுக்கான அருமையான நாகரீகம் இருந்தது. மீண்டும் அந்த ஜீவன் முக்த நாகரீகத்தை மலரச் செய்தே தீர வேண்டும். அது ஒன்றுதான் மனிதனை அடுத்த பரிமாண வளர்ச்சிக்குள் கொண்டு செல்வதற்கான ஒரே வழி. மனிதன் அடுத்த பரிமாண வளர்ச்சிக்குள் செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது.
வாருங்கள், ஜீவன் முக்த சமுதாயம் செய்வோம். ஜீவன் முக்த நாகரீகம் செய்வோம். ஒவ்வொரு சர்வஞ பீடத்தையும், திருவண்ணாமலை அருணாச்சல சர்வஞ பீடம், புதுவை சர்வஞ பீடம், தஞ்சாவூர், மதுரை ஷியாமளாபீட சர்வஞ பீடம், ஒவ்வொரு சர்வஞ பீடத்தையும், காஞ்சி சர்வஞ பீடம், காஷி சர்வஞ பீடம், ஒவ்வொரு சர்வஞ பீடத்தையும் முழுமையாக மலர வைப்போம். வாருங்கள். அதன் மலர்ச்சி ஜீவன் முக்த விஞ்ஞானத்தையும், ஜீவன் முக்த ஞானத்தையும், ஜீவன் முக்த விஞ்ஞானத்தையும், பரமசிவ ஞானத்தையும், பரமசிவ விஞ்ஞானத்தையும் நாம் வாழ்வோம். உலகை வாழ வைப்போம். ஆழ்ந்து கேளுங்கள். பரமசிவ ஞானத்தையும், பரமசிவ விஞ்ஞானத்தையும் உங்கள் எல்லோருக்கும் உலகத்திற்கு பகிர்ந்து அளிப்பது, பெருங்கருணையோடு உலகத்திற்கு வழங்குவது, எல்லோருக்கும் அளிப்பது. இது பகிர்ந்து கூட அளிக்க வேண்டியதில்லை, மொத்தத்தையும் மொத்த பேருக்கும் கொடுக்க முடியும். ஏன்னா 100 வாழைப்பழம் இருந்தாதான், 100 வாழைப்பழம் இருந்து 100 பேர் இருந்தா ஒருத்தருக்கு ஒரு வாழைப்பழம் தான் கொடுக்க முடியும், பகிர்ந்து தான் கொடுக்க முடியும். ஆனா பரமசிவ ஞானம் அப்படி இல்லை. 100 யூனிட் இருந்தா, 100 பேர் இருந்தா 100 பேருக்கு 100 யூனிட்டையும் கொடுக்க முடியும். காரணம் என்னன்னா, இது குறையாதது, சக்தி. இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் உங்கள் எல்லோருக்கும் வாரி வழங்குவதென்று முடிவெடுத்திருக்கின்றேன். நாளையிலிருந்து 2-வே மூலமா யார் வந்தாலும் அவர்களுக்கு பவர் மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸை நானே நேரடியா கிளாஸ் எடுத்து நீங்க பவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண வைக்கிற அந்த வகுப்பை நானே எடுக்கப் போகின்றேன். நாளையிலிருந்து காலை மாலை 2 சத்சங்கத்தின் போதும் நேரடியா பவர் மேனிஃபெஸ்டேஷன் 2-வே சென்டர்ஸ் எல்லாருக்கும் 2-வே ஜூம் கனெக்ஷனும் 2-வேவும் இலவசமாக அளிக்கப்படுகின்றது. உங்கள் எல்லோருக்கும் இந்த பவர் மேனிஃபெஸ்டேஷன் வகுப்புகள் எடுக்கப்படும். கண்ணாடியும், கம்ப்ளீஷன் பண்றதுக்கான கண்ணாடி, பவர் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான தேங்காய் போன்ற பொருட்கள். அதே மாதிரி உங்க செல்போன், பேட்டரி இல்லாத செல்போன் எடுத்துட்டு வந்துருங்க. காரணம் என்னன்னா, ஒரு பொருளை வச்சு மூவ் பண்றதுக்கு ஸ்மூத் ஃப்ளோர் வேணும். பேட்டரி தான், செல்போன் தான் பெஸ்ட். செல்போனோட சர்ஃபேஸ் தான் ஸ்மூத் ஃப்ளோர், பெஸ்ட் ஸ்மூத் ஃப்ளோர். ஆனா சில பேர் சந்தேகப்படுறாங்க, நாம அதுல பேட்டரியை போட்டு வைப்ரேட் பண்ணி மூவ் பண்றோமான்னு. அதுக்காக தான் பேட்டரி எடுத்துட சொல்றேன். பேட்டரியோ சார்ஜோ இல்லாத ஜஸ்ட் எம்டி செல்போன், ஃப்ளோருக்காக மட்டும்தான், அது ஸ்மூத் ஃப்ளோருக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்றமே தவிர வேற எந்த ஃப்ராடு பண்றதுக்கும் இல்லை. இந்த பொருட்களோடு எல்லோரும் ஒன்று திரண்டு விடுங்கள். நாளையிலிருந்து இருமுனை காணொலி காட்சி வழியாக வருகின்ற எல்லா அன்பர்களுக்கும் நேரடியாக சக்தி வெளிப்பாடு நிகழ்வு பற்றி வகுப்புகள் எடுத்து நீங்கள் சக்தியை வெளிப்படுத்துவது என்னுடைய பொறுப்பு. யுவர் பவர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் பரமசிவ சக்தியை வாழ்வதும் வெளிப்படுத்துவதும் என் பொறுப்பு. நாளையிலிருந்து துவங்குவோம். தயாராக வாருங்கள். நாம் எல்லோரும் நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து,
நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.